ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாயகி சமேத ஸ்ரீ ரங்கநாதர் திருக்கோவிலை இன்றைய ஆலய தரிசனம் நிகழ்ச்சியிலே நாம் கண்டுகளிக்க இருக்கிறோம். காவிரியும் கொள்ளிடமும் கலக்கக்கூடிய இடத்திலே பள்ளிகொண்ட பெருமாளாக ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் நமக்கு காட்சி தருகிறார். பூலோக வைகுண்டம் என்றும் ஸ்வயம்பக்த ஸ்தலம் என்றும் அழைக்கப்படக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவ திவ்ய தேசங்களில் முதன்மையான திருத்தலம் இந்த ஸ்ரீரங்கம் திவ்ய தேசம். இப்பொழுது நாம் தெற்கு நோக்கிய ராஜகோபுரத்தை தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆசியாவிலேயே மிக பிரம்மாண்டமான இந்த ராஜகோபுரத்தை அகோவில் மடத்து ஜீயர் சுவாமிகள் பெரும் முயற்சியினாலே நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார். இந்த தலத்திலே 21 கோபுரங்களும் இந்த ஆலயம் மட்டும் சுமார் 25 ஏக்கர் நிலப்பரப்பிலேயும் அமைந்திருக்கிறது. கோவிலை சுற்றி 7 சுற்றுக்கள் மிக பிரம்மாண்டமான பிரகாரங்களாக அமைந்திருக்கிறது. முதல் சுற்று பூலோக சுற்று என்று தர்மவர்மா சுற்றாக அமைந்திருக்கிறது. இரண்டாவது சுற்று புவர்லோகம் என்கிற பெயரோடு ராஜமகேந்திர சோழனுடைய சுற்றாக அமைந்திருக்கிறது. இங்கேதான் நாழிகேட்டான் வாசல் என்கிற சிறப்பான ஒரு வாசல் அமைந்திருக்கிறது. மூன்றாவது சுற்றாக சுவர்லோகத்துக்கு ஈடாக கிளிச்சோழன் சுற்று அல்லது அகலங்கன் சுற்று என்கிற சுற்று அமைந்திருக்கிறது. இங்கே ஆரியபடால் வாசல் அமைந்திருக்கிறது. நாலாவது சுற்று மகர்லோகம் என்கிற திருமங்கை மன்னனுடைய சுற்று ஆளினாரனுடைய சுற்றாக அழைக்கப்படுகிறது. ஐந்தாவது சுற்று ஜனலோகமாக குலசேகரன் சுற்று என்று அழைக்கப்படுகிறது. இங்கேதான் உடையவர் சன்னதியை நாம் சேவிக்கிறோம். ஆறாவது சுற்று தபோலோகமாக ராஜமகேந்திரன் சுற்று என்று அழைக்கப்படுகிறது. இங்கே வெள்ளை கோபுரத்தை நாம் தரிசிப்போம். ஏழாவது சுற்று ரங்கநாதருடைய கர்ப்ப கிரகம் அமைந்திருக்கக்கூடிய சுற்று. இங்கே கட்டை கோபுரத்தை சேவிக்கலாம். எட்டாவது சுற்று அடையவளைத்தான் சுற்று என்று தெப்பக்குளம் அமைந்திருக்கிற பகுதி. இப்பொழுது சக்கரத்தாழ்வார் சன்னதியை பார்க்கிறோம். அந்த சன்னதியினுடைய விமானத்திலே பரமபதநாதருடைய திருக்கோலத்தையும் நாம் தரிசிக்கிறோம். கருட மண்டபத்தை தாண்டி அங்கே அற்புதமாக கோவிலாழ்வார் என்று சொல்லக்கூடிய கஜாழ்வார் பவனி வரக்கூடிய காட்சியையும் பார்க்கிறோம். இந்த தலமானது பூலோக வைகுந்தம் என்று அழைக்கக்கூடிய இந்த தலத்திலே புஜங்க சயனத்திலே தெற்கு நோக்கி திருமுக மண்டலத்தோடு பெரிய பெருமாள் சேவதாதிக்கிறார். இப்பொழுது கருட கொடியோடு அமைந்திருக்கக்கூடிய கொடிமரத்தை நாம் விழுந்து வணங்கி பெருமாளை தரிசிப்பதற்காக பெரிய பெருமாளுடைய திருக்கோவில் உள்ளே நுழைகிறோம். இங்கே பெரிய பெருமாள் என்கின்ற திருப்பெயராலும் ரங்கநாதர் என்கிற திருப்பெயராலும் அழகிய மணவாளன் என்கிற திருப்பெயராலும் பெருமாள் நமக்கு காட்சி தருகிறார். இங்கே தீர்த்தமாக காவேரி தீர்த்தம், கொள்ளிடம் தீர்த்தம், சந்திர புஷ்கரணி, வேதசிங்கம் என்கிற தீர்த்தங்கள் அமைந்திருக்கிறது. இங்கே உற்சவருக்கு நம்பெருமாள் என்கிற திருநாமம். இங்கே ஸ்ரீரங்க நாச்சியார் தான் தனிக்கோவில் நாச்சியாராக பெருமாளுக்கு பெரிய பிராட்டியாக செபதாதிக்கிறார். இங்கே பெரிய பெருமாள் ரங்கநாயகி தாயாரோடு கூட ஆண்டாள் நாச்சியாரையும் சேரர் குலவள்ளி நாச்சியாரையும் துலுக்க நாச்சியார் உறையூர் நாச்சியார் எனும் சோழர் குலவள்ளி என்கிற 4 பேரை கைத்தலம் பற்றி பெருமாளோடு ஐக்கியப்பட்ட தலம். இங்கே இப்பொழுது தலவிருட்சத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். புன்னை மர விருட்சமானது இங்கே தலவிருட்சமாக அமைந்திருக்கிறது. அந்த விருட்சத்தை சுற்றி வந்தால் கல்யாண பேறு கிடைக்கும் என்பது கஷேத்திரத்தினுடைய ஐதீகம். தாயார் சன்னதியிலே 2 தாயாராக நமக்கு தாயார் சேவை சாதிக்கிறார். எல்லா திவிதேசங்களிலும் மூலவருடைய திருமேனி ஒரு தாயாரைத்தான் சேவிக்க முடியும். இங்கே 2 தாயாராக நாச்சியார் நமக்கு காட்சி தருகிறார். அப்பேற்பட்ட தாயாருடைய அந்த அற்புதமான உற்சவமூர்த்தியினுடைய சேவையும் இப்பொழுது நாம் பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறோம். பெரிய பெருமாளுடைய பிராட்டியாராக பெரிய பிராட்டி என்கிற திருநாமத்தோடு வரதக்கரமும் அபயக்கரமும் காட்டி செம்பட்டு உடுத்தி பவள அட்டிகைகள் தரித்து கொண்டு நானாவித நவரத்ன மாலைகளோடு அற்புதமாக இங்கே தாயாரானவள் புறப்பட்டு வரக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். பாண்டியன் கொண்டையிட்டு கொண்டு அழகிய மூக்குத்தியானது முகத்திலே மின்ன அற்புதமாக அமர்ந்த திருக்கோலத்திலே தாயார் நமக்கெல்லாம் கல்யாணப் பேரை தரக்கூடியவளாக காட்சி தருகிறாள்.
இங்கே பிரத்யட்சமாக தர்மவர்மாவுக்கும் காவேரிக்கும் விபீஷண ஆழ்வாருக்கும் குறிப்பாக சந்திரனுக்கு சாப விமோசனம் செய்தருடைய திவ்ய க்ஷேத்திரம் இது. இங்கே மங்களாசாசனமாக 12 ஆழ்வார்களிலே மதுரகவி ஆழ்வாரை தவிர மீதமுள்ள 11 ஆழ்வார்களும் பெருமாளுக்கு திவ்யபாசுரங்கள் சமர்ப்பித்திருக்கிறார்கள். குறிப்பாக பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், நம்மாழ்வார், குலசேகரர், பெரியாழ்வார், ஆண்டாள், தொண்டரடிப்பொடியாழ்வார், திருப்பாணாழ்வார் என்று 11 ஆழ்வார்களால் 247 திருப்பாசுரங்கள் இந்த திவ்யதேசத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. பட்டர், வடக்கு திருவீதி பிள்ளை, பிள்ளை உலகாரியன், பெரிய நம்பி ஆகியோர் அவதாரம் செய்த அற்புதமான திவ்யஸ்தலம் இது. சாயார் நடையிட்டு கொண்டு வர அந்த அழகான நடையை தரிசித்து கொண்டு பெருமாளோடு அங்கே தாயாரும் நமக்கு செவிதாதிக்கக்கூடிய காட்சியையும் பார்க்கிறோம். சுவாமி தேசிகன் ஸ்ரீரங்கநாதருடைய திருவடிகளுக்கு பாதுகா சகசிரம்பாடி அருளிய திவ்ய க்ஷேத்திரம் இது. கம்ப ராமாயணம் அரங்கேற்றப்பட்ட தலம் இது. திருமங்கை ஆழ்வார் மதில் கட்டி கைங்கரியம் செய்த திருத்தலம் இது. தொண்டரடிப்பொடியாழ்வார் நந்தவனம் அமைத்து திருவரங்கனுக்கு அழகு செய்த அற்புத க்ஷேத்திரம் இது. கோபுரங்கள் அழகு என்று 21 திருக்கோபுரங்களை ஒருங்கே இங்கே நாம் தரிசிக்க முடியும். ரங்கா ரங்கா என்கிற திவ்ய திருநாமத்தை சொல்லிக்கொண்டு இந்த காவேரி தீர்த்தக்கரையிலே காவேரி ரங்கனை, கஸ்தூரி ரங்கனை நாம் பாடி அழைக்க நம்முடைய வினைகளெல்லாம் தங்கா தங்கா என்று விடைபெற்று போய்விடுமாம். இந்த கோவிலில் திருப்பணி செய்த தோன்றமல்லர் என்கிற தம்பதிகளையும் இப்பொழுது நாம் பார்க்கிறோம். வேணுகோபாலனாக உபய நாச்சிமாரோடு நமக்கு காட்சி தரக்கூடிய அந்த புன்னை வனத்தானை புன்னைவன க்ஷேத்திரமாயிருக்கிற தலத்திலே பார்க்கிறோம். இங்கே கருடாழ்வார் பெரிய கருடனாக காட்சி தருகிறார். பெரிய திருவடி என்றே சுவாமி கருடாழ்வாருக்கு திருநாமம் உண்டு. இந்த கருடாழ்வார் சன்னதிக்கு பக்கத்திலே ஒரு புறம் சுக்ரீவன் ஆழ்வாரும் மற்றொரு புறத்திலே அங்கதன் ஆழ்வாரும் தனிச்சன்னதிகள் கொண்டு நமக்கு காட்சி தருவது மேலும் சிறப்பு. சொர்ணமயமான கொடிமரத்தை பார்த்து நாம் அந்த கொடிமரத்தையும் பலிபீடத்தையும் வணங்கி வாழ்த்தி கோவிலுக்குள்ளே நடையிட்டு பெரிய பெருமாள் என்கிற ஸ்ரீரங்கநாதனை தரிசிப்பதற்காக உள்ளே செல்கிறோம். மலர்களால் அலங்கரிக்கப்பட்டதான அந்த நாழிகேட்டான் வாசலை நாம் கோபுர வாசலை கடந்து உள்ளே செல்கிறோம். ஸ்ரீமத் நாதமுனிகளால் 4000 திவ்ய பிரபந்தத்தை ராகதாளத்தோடு இசைக்கக்கூடிய அரையர் சேவை நடைபெறக்கூடிய ஸ்தலம் இது. சுவாமி தேசிகனுக்கு பெரிய பெருமாள் கவிதார்த்திக சிங்கம் என்றும் தாயார் சர்வதந்திர ஸ்வதந்திரர் என்றும் விருதுகள் வழங்கிய தலம். பெரிய பெருமாளை காயத்ரி மண்டபத்திலே சேவிக்கிறோம். ஆதிசேஷனுடைய படுக்கையிலே புஜங்க சயனம் என்கிற சயன கோலத்திலே பெரிய பெருமாள் கிடந்தவாறு நமக்கு அற்புத சேவையை தந்து அருளுகிறார். இங்கே விமான கலசங்கள் காயத்ரியினுடைய தலைப்பகுதிகளாக விளங்குவதாகவும் ரங்கமண்டபமே காயத்ரி மண்டபமாக விளங்குவதாகவும் காயத்ரி மண்டபத்திலே 24 அக்ஷரங்களும் தூண்களாக விளங்குவதாக ஐதீகம் தெரிவிக்கப்படுகிறது. இதோ அழகிய மணவாள பெருமாளாகிய உற்சவ பெருமாள் நம்பெருமாள் இங்கே திருமஞ்சனம் கண்டருளக்கூடிய சேவையை இப்பொழுது நாம் பார்த்து மகிழ்கிறோம். நம்பெருமானுடைய திருவுள்ளப்படி ஸ்ரீ மணவாள மாமுனிகள் இந்த சன்னதியிலே திருவாய்மொழி காலக்ஷேபம் செய்து அருளினார். நம்பெருமாளுக்கு இப்பொழுது அடுக்கு ஆரத்தி தீபம் என்கிற அற்புதமான மகா தீபமானது காட்டப்படுகிறது. சாம்பிராணி தூபம் நம்பெருமாளுக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. நம்பெருமாள் பகவத் விஷய சாற்றுமுறை அன்று குழந்தையாக வந்து நின்று ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் என்கிற தனியனை அருளி செய்து மணவாள மாமுனிகளுக்கு பகுதானமாக அளித்த திருத்தலம். இங்கே பெருமாளுக்கு 16 விதமான உபச்சாரங்களோடு பனிப்போர்வை சார்த்துதல் என்கிற வைபவத்தோடு திருமஞ்சனம் கண்டருள இருக்கிறார். ஸ்ரீ அகோபில ஜீயர் சுவாமியுடைய முயற்சினால்தான் இங்கே பெரிய ராஜகோபுரமானது நிர்மாணிக்கப்பட்டது. பெருமாளுக்கு திருமஞ்சனத்தை ஒட்டி திருமுடியிலே துளசி மாலையானது சமர்ப்பிக்கப்படுகிறது. ஏழு மலையா
கமலங்கள் போற்றி பணிகின்ற வேளை, சுப்பிரபாதமுயர் ஞான சேவை தொழ பூத்து விடுகின்ற காலை, ஏழு மலையானின் பாத கமலங்கள் போற்றி பணிகின்ற வேளை, சுப்பிரபாதமுயர் ஞான சேவை தொழ பூத்து விடுகின்ற காலை, புனித புஷ்கரணி நீரில் நீராட ஸ்ரீனிவாசனுயர் தோற்றம், சங்க சக்கரமும் ஏந்தி அபயமருள் வெங்கடேசன் தரும் ஏற்றம். நமோ நமோ ஸ்ரீ நமோ நமோ ஸ்ரீ நாராயணா, நமோ நமோ ஸ்ரீ நமோ நமோ ஸ்ரீ நாராயணா, நமோ நமோ ஸ்ரீ நமோ நமோ ஸ்ரீ நாராயணா, நமோ நமோ ஸ்ரீ நமோ நமோ ஸ்ரீ நாராயணா. ஏழு மலையானின் பாத கமலங்கள் போற்றி பணிகின்ற வேளை, சுப்பிரபாதமுயர் ஞான சேவை தொழ பூத்து விடுகின்ற காலை. ஸ்ரீனிவாசனே நமோ நமோ, கேசவ ஸ்ரீராம் நமோ நமோ, ஸ்ரீ ஸ்ரீவத்சா நமோ நமோ, வெங்கடரமணா நமோ நமோ, பார்த்தசாரதி நமோ நமோ, பாண்டுரங்கனே நமோ நமோ, விட்டல விட்டல் நமோ நமோ, ஜனார்தனா நமோ நமோ, ராமச்சந்திரனே நமோ நமோ, ஹரே கிருஷ்ணனே நமோ நமோ, மச்சரூபாய நமோ நமோ, கூர்ம அவதார நமோ நமோ, வராகமூர்த்தி நமோ நமோ, வாமன வடிவே நமோ நமோ, சிம்ம நரசிம்ம நமோ நமோ, பரசுராமனே நமோ நமோ, ராம ராம ஸ்ரீ நமோ நமோ, கோகுல கிருஷ்ணா நமோ நமோ, பலராமனே நமோ நமோ, கல்கி ரூபாய நமோ, கீத கோவிந்த நமோ நமோ, நந்தகோபனே நமோ நமோ, பத்மநாபனே நமோ நமோ, கேசவநர்த்தன நமோ, ஏழு மலையானே நமோ, கோபநந்தனா நமோ, ரிஷிகேசனே நமோ நமோ, நமோ 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 நமோ. நமோ நமோ ஸ்ரீ நமோ நமோ ஸ்ரீ நாராயணா, நமோ நமோ ஸ்ரீ நமோ நமோ ஸ்ரீ நாராயணா. விஷ்ணு அவதாரன் கிருஷ்ண சைதன்ய வேத சன்மார்க்க பாதன், பக்த ஜன கோடி வந்து பணிகின்ற பரம சந்தான ரூபன். ஸ்ரீபாஷ்யத்திற்கு உரை செய்த ஸ்ரீமத் ராமானுஜருக்கு உடையவர் என்கிற தாஸ்யநாமத்தை நம்பெருமாளே சூட்டி அருளிய திவ்ய க்ஷேத்திரம் இது. குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி கடல் நிறக் கடவுளந்தை அரவணை துயிலுமா கண்டு உடலெனக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே என்று திருமாலை தொண்டரடிப்பொடியாழ்வார் பாசுரத்தோடு வணங்கி எம்பெருமானுடைய திருவருளுக்கு பாத்திரனாவோம். கிருஷ்ணாய துப்யம் நமஹா.